ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான ஒரு டாபிக் பற்றி தான் பேச போகிறேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இப்போ ஆங்கிலம் கற்பது என்பது இப்போ ரொம்ப காமனான ஒரு விஷயமாயிடுச்சு. பிகாஸ் வேர் எவர் யூ கோ, நீங்கள் எங்கே போனாலும் யூ நீட் டு ஸ்பீக் இங்கிலீஷ். நீங்கள் இங்கிலீஷில் பேச தேவைப்படுது. யூ நீட் இங்கிலீஷ், யூ ஹாவ் டு இம்ப்ரூவ் யுவர் கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது இப்போ காமன் ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு அதுக்கு ஒரு அருமையான ஒரு டாபிக்கோட தான் வந்திருக்கேன். ஓகே, அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அப்படி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, இன்னைக்கு நான் உங்களுக்கு எதை பத்தி பேச போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிள் அண்ட் ஆல்சோ த பவர்ஃபுல் டிப்ஸ் டு இம்ப்ரூவ் யோர் இங்கிலீஷ். ரொம்ப சிம்பிளான டிப்ஸ், அட் த சேம் டைம் பவர்ஃபுல்லான டிப்ஸ். நான் ஃபாலோ பண்ண டிப்ஸ் கண்டிப்பா இது உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்களேன், நீங்க சூப்பரா இங்கிலீஷ்ல பேசிடுவீங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? என்னோட ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்ல போற டிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னும் நான் பெருசா சொல்ல போறது கிடையாது. இங்கிலீஷ்ல எதனாலங்க பயம் வருது? இங்கிலீஷ் பேச பயப்படுறீங்க, பயம், தயக்கம், ஹெசிடேஷன். ஓகே, இதெல்லாம் எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரியா பேசுறமா, ஏதாவது தப்பு விட்டு பேசுறமா, இந்த வார்த்தை முன்னாடி வருமா இல்ல இந்த வார்த்தை அதுக்கப்புறம் வருமா அப்படின்னு குழப்பம் இருக்கிறதுனாலதான். அதனால நீங்க முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூ ஷுட் லேர்ன் பேசிக் இங்கிலீஷ் கிராமர் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூ ஷுட் லேர்ன் பேசிக் இங்கிலீஷ் கிராமர். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய பேசிக்கான கிராமர். ஸோ பேசிக் கிராமர் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் 12 டென்சஸ். 12 டென்ஸ் கத்துக்கலாம், ப்ரிப்போசிஷன்ஸ் கத்துக்கலாம், ஆர்டிகல்ஸ் கத்துக்கலாம், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் கத்து வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும். எதுவுமே வேண்டாங்க, நான் சொல்ல போற விஷயம் என்னன்னா 12 டென்சஸ் முதல்ல கத்துக்கோங்க. இதைத்தான் நான் பண்ணேன் நான் சின்ன வயசுல. ஓகே, 12 டென்சஸ் அதோட ஸ்ட்ரக்சர் என்னங்கிறது டீட்டெயிலா நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதனால இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய அந்த 12 டென்சஸ் முதல்ல கத்துக்கோங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை தரும். அதான் பேசிக் கிராமர். நான் ஐ எம் நாட் டெல்லிங் யூ டு லேர்ன் active voice and passive voice, direct speech, indirect speech, comparative degree, superlative degree, positive degree, if classes, அந்த மாதிரிலாம் நான் உங்களை படிக்க சொல்லல. ஃபர்ஸ்ட் பேசிக் கிராமர், 12 tenses, பேசிக் ப்ரெபோசிஷன்ஸ், இந்த மாதிரி குட்டி குட்டியான விஷயங்கள் நீங்க கத்துக்கோங்க. டெஃபினெட்லி இட் வில் ஹெல்ப் யூ. ஓகே, உங்களோட கான்ஃபிடென்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, பயம் இல்லாம நீங்க பேசுவீங்க, நம்ம பேசுறது கரெக்ட் தான் அப்படிங்கிற நம்பிக்கையோட பேசுவீங்க. ஓகேவா? ரெண்டாவது மிக மிக முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை கத்துக்கிட்டதோட மட்டும் இல்லாம டெய்லி பேசணும். ஓகே, என்ன பண்ணணும், அப்படி ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. ஒரு நாள் நான் பிராக்டிஸ் பண்றேன், இன்னொரு நாள் நான் பேச மாட்டேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. யூ ஷுட் ஸ்பீக் டெய்லி. நீங்க தினமும் பேசணும். இந்த டெய்லிங்கிற வார்த்தை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கணும். டெய்லி நீங்க பேசணும். ஓகே, ஈவன் இஃப் யூஆர் நாட் பர்ஃபெக்ட், நம்ம நீங்க பர்ஃபெக்டா இல்லைனாலும் பரவாயில்ல, இங்கிலீஷ் நீங்க தப்பா பேசினா கூட பரவாயில்ல, பட் டெய்லி பேசணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப கஷ்டமான சென்டென்சஸ்லாம் நீங்க பேசணும். குட்டி குட்டியான சென்டென்சஸ். ஐ ட்ரிங்க் காஃபி, ஐ வேக் அப் ரைட் நவ், ஐ எம் கோயிங் டு ஈட், ஐ எம் கோயிங் டு தி ஆஃபீஸ், இந்த மாதிரி ஐ எம் டாக்கிங் வித் மை ஃப்ரெண்ட். இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்சஸ் தப்பா இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா தினமும் நீங்கள் பேச வேண்டும். இது மிக மிக முக்கியமான பாயிண்ட். ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படிங்கிறது வேற, ஸ்பீக் டெய்லி, தினமும் பேசணும் அப்படிங்கிறதா இங்க முக்கியமான விஷயம். பிகாஸ் யூ ஷுட் பி கன்சிஸ்டன்ட். நம்ம ரொம்ப மாறாம தினமும் இதுக்காக நம்ம ஒர்க் பண்ணணும். அப்பதான் நம்ம இங்கிலீஷ் சரளமா பேச முடியும். இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கேன், நான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் படிச்சா போதும், செந்தில் சார் உங்க வீடியோவை ஒரே நாள்ல காலைல இருந்து ஈவினிங் வரைக்கும் உங்க வீடியோ தான் பார்த்துட்டு இருந்தேன், அப்படி கிடையாது. கொஞ்ச நேரம் நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணாலும் தினமும் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இதை கண்டிப்பா பண்ணுங்க. மூணாவதா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய டைம் சொல்லிட்டேன், என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் கமெண்ட்ல. இங்கிலீஷ்ல நீங்க சென்டென்ஸ் அமைக்கிறதுக்கு தேவையானது வார்த்தைகள். வார்த்தைகள் சேர்ந்ததுதான் ஒரு வாக்கியம், சென்டென்ஸ் இல்லையா? குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு அ சென்டென்ஸ், ரைட்? அதனால தினமும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 5 வார்த்தைகள் போதும், ரொம்ப எல்லாம் வேண்டாம். ஓகே, லேர்ன் 5 நியூ வேர்ட்ஸ் டெய்லி.
தினமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூ ஷுட் லேர்ன் 5 நியூ வேர்ட்ஸ். புதுசான வார்த்தைகள் நீங்க வந்து கத்துக்கணும். ஓகே, அப்படி அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சந்தோஷம் ஹாப்பி, கவலை சேட், சோர்வா இருக்கிறது டயர்ட், சாப்பிட்றது ஈட், போறது கோ, வர்றது கம், எடுக்கிறது டேக், கொண்டு வர்றதுக்கு பிரிங். இந்த மாதிரி தமிழ் மீனிங்கோட நீங்க கத்துக்கணும். ஒரு நாளைக்கு நீங்க 5 வார்த்தைகள் கத்துக்கிட்டா 10 நாள்ல நீங்க எத்தனை வார்த்தைகள் கத்துக்கலாம்? 50 வார்த்தைகள் கத்துக்கலாம். 30 நாள்ல 150 வார்த்தைகள் கத்துக்கலாம். ஓகே, அப்பனா பாத்துக்கோங்க. அப்போ 1 இயர்ல நீங்க எத்தனை வார்த்தைகள் வந்து நீங்க கத்துப்பீங்க? ஒரு மாசத்துக்கு நீங்க வந்து ஒரு 150 வேர்ட்ஸ் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எத்தனை வார்த்தைகள் உங்களால கத்துக்க முடியும் அப்படிங்கிறத பாருங்க. ஓகே, ஸோ நிறைய வார்த்தைகள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். கத்துக்கிட்ட வார்த்தையே திரும்ப திரும்ப கத்துக்கூடாது. ஒரு 5 வார்த்தை கத்துக்கிட்டோம்னா அதை எழுதி பாருங்க, சொல்லி பாருங்க, பேசும்போது அதை பயன்படுத்தி பாருங்க, மறக்காம இருக்கும். ஓகேவா? எழுதி பார்த்து படிக்கும்போது எதுவுமே மறக்காது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிப். பிகாஸ் நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சாதான் சென்டென்சஸ்லாம் அமைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் கொடையை கொண்டு வா அப்படின்னா குடை அப்படிங்கிறதுக்கு என்னன்னு உங்களுக்கு தெரியணும். ஓகே, அதே மாதிரி வழி அப்படின்னா அந்த வழிங்கிறதுக்கு என்னன்னு இங்கிலீஷ்ல தெரியணும். சமைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல குக் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகேவா? அதே மாதிரி நிறைய இருக்கு. இப்போ முருங்கைக்காய் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ட்ரம் ஸ்டிக் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். கத்திரிக்காய் அப்படின்னா பிரிஞ்சால் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் தெரிஞ்சாதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதே இது அதுக்கு தெரியல அப்படின்னா ஐயோ கத்திரிக்காய்க்கு நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்போம். ஓகே, ஸோ அதனால வந்து யூ ஷுட் லேர்ன் 5 நியூ வேர்ட்ஸ் டெய்லி. அடுத்ததா நான் சொல்ல போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்ச் இங்கிலீஷ் வீடியோஸ். நிறைய நீங்க வந்து இங்கிலீஷ் வீடியோஸ் பாருங்க. ஓகே, வாட்ச் இங்கிலீஷ் வீடியோஸ். நிறைய இங்கிலீஷ் வீடியோஸ் பாருங்க. இங்கிலீஷ் வீடியோஸ் அப்படின்னா நம்ம இங்கிலீஷ் பேச ஆசை சேனல் இருக்கு. நீங்க கிராமர் வீடியோஸ் பார்க்கலாம். அதே மாதிரி குட்டி குட்டியான கதைகள் நம்ம போட்டிருக்கோம், அது பார்க்கலாம். அதே மாதிரி மூவிஸ், உங்களுக்கு பிடிச்ச இங்கிலீஷ் மூவிஸ் பார்க்கலாம். கீழே வந்து சப்டைட்டில் இருக்கும். சப்டைட்டிலோட உங்களுக்கு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியா உங்களுக்கு புரியும். குட்டி குட்டியான ஸ்டோரிஸ்லாம் இருக்கும், நீங்க அதெல்லாம் பார்க்கலாம். ஏன் உங்களை பார்க்க சொல்றேன் அப்படின்னா பார்க்க மட்டும் கூடாது. யூ ஷுட் லிசன் டு த வீடியோ கேர்ஃபுல்லி. கவனமா கவனிக்கணும். இட் வில் இம்ப்ரூவ் யுவர் லிசனிங் ஸ்கில். இப்போ ஒரு இங்கிலீஷ் மூவி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து ரொம்ப கேஷுவலா இருக்கும் அந்த கான்வர்சேஷன். ஹே வாட் ஐ டூயிங், ஐ எம் அட் ஒர்க், ஐ எம் கோயிங் ஹோம். ஸோ இந்த மாதிரிலாம் பேசிப்பாங்க, கேஷுவலாக இருக்கும். அந்த எக்ஸ்பிரஷன் நோட் பண்ணலாம், கூர்ந்து கவனிக்கணும், அந்த எந்த வார்த்தையை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் லிசனிங் அண்ட் ஆல்சோ யுவர் ப்ரொனன்சியேஷன். ஓகே, அதனால வந்து இங்கிலீஷ் வீடியோஸ் பாருங்க. அது கிராமர் வீடியோவா இருக்கலாம், குட்டி குட்டி ஸ்டோரிஸா இருக்கலாம், எதுனாலும் பரவாயில்ல. குட்டீஸ்க்கு தான் நிறைய ஸ்டோரிஸ் இருக்குங்க. ஓகே, அதெல்லாம் நீங்க வந்து பார்க்கலாம், ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஓகே, ஸோ அதனால வந்து யூ ஷுட் வாட்ச் இங்கிலீஷ் வீடியோஸ். அதுல இருந்து யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் லிசனிங் ஸ்கில். அடுத்ததா நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீட் பண்ணி பார்க்கணும். ஓகே, ரீட் ஸ்மால் பேராகிராஃப்ஸ். ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, குட்டி குட்டியான பேராகிராஃப் வந்து ரீட் பண்ணுங்க. யூ ஷுட் ரீட் ஸ்மால் பேராகிராஃப்ஸ். அது வந்து குட்டி ஸ்டோரியா இருக்கலாம், அல்லது வந்து ஒரு நியூஸ் பேப்பரா இருக்கலாம். குட்டி குட்டி பேராகிராஃப்ஸ் நீங்க ரீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது உங்களோட ரீடிங் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி முக்கியமான விஷயம், ரீட் பண்ணும்போது ரீட் லவுட்லி. ஓகே, சத்தமா ரீட் பண்ணுங்க, வாய்க்குள்ளே படிக்காதீங்க. ஸ்கூல்ல படிக்கும் போது டீச்சர்ஸ் தான் சொல்லுவாங்க சத்தம் போட்டு படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி ரீட் பண்ணும்போது யூ ஷுட் ரீட் லவுட்லி. கொஞ்சம் சத்தமா நீங்க வந்து வாசிங்க. இட் வில் இம்ப்ரூவ் யுவர் ப்ரொனன்சியேஷன் அண்ட் ஆல்சோ இட் வில் கிவ் யூ கான்ஃபிடன்ஸ். உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் தரும். எல்லாரும் முன்னாடியும் நம்ம இங்கிலீஷ்ல கரெக்டாக தான் வாசிக்கிறோம், பிகாஸ் நமக்கு ப்ரொனன்சியேஷன் கரெக்டா இருக்கு அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால இதை மறந்துடாதீங்க. ரீட் ஸ்மால் பேராகிராஃப்ஸ் டெய்லி. இதையும் சேர்த்துக்கோங்க, இந்த வார்த்தை கண்டிப்பா அவசியம். இதையும் நீங்க வந்து தினமும் பண்ணணும். டெய்லி பண்ணுங்க. ஒரு நாள் பண்ணிட்டு அடுத்த நெக்ஸ்ட் டே வந்து ஓகே டைம் இல்லைன்னு நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸோ கொஞ்ச நேரம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாலும் தினமும் நீங்க பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் மிக முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திங்க் இன் இங்கிலீஷ். திங்க் இன் இங்கிலீஷ். இப்போ யாராவது வந்து உங்ககிட்ட பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இஃப் சம்ஒன் இஸ் டாக்கிங் டு யூ, அவங்க பேசும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறாங்க. வேர் டு யூ ஒர்க், நீ எங்க வேலை செய்யற அப்படின்னு கேட்குறாங்க. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், உடனே யோசிக்க ஆரம்பிச்சிடும். வேர்னா எனது எங்கே, ஒர்க்னா எனது வேலை,
அப்படின்னு யோசிப்போம். ஓ, நம்ம எங்க வேலை செய்யறோம்னு கேட்குறாங்களா, ஓகே நம்ம எப்படி ஆன்சர் பண்றது, ஐ ஒர்க் அட் இது, அதுதான் ஐ எம் ஒர்க்கிங் அட், நம்ம எப்படி சொல்லலாம். ஸோ டோன்ட் திங்க் லைக் தட். தமிழ்ல யோசிச்சு இங்கிலீஷ்ல பேசுறது, இங்கிலீஷ்ல யோசிச்சு தமிழ்ல பேசுறது, அதை இங்கிலீஷ்லயே திங்க் பண்ணுங்க. கொடையை எடுத்துட்டு வா, கொடையை கொண்டு வா, பிரிங் யோர் அம்ப்ரெல்லா, அதை எடு, டேக் தட். அதை அப்படிங்கிறதுக்கு தட் வரும், எடுங்கிறதுக்கு டேக் வரும். இப்படி யோசிச்சு பேசாதீங்க. யோசிக்கும் பொழுதே நீங்க அதை இங்கிலீஷ்ல யோசிச்சிருங்க. கன்வெர்ட் பண்ணாதீங்க. தமிழ்ல யோசிச்சுட்டு இங்கிலீஷ்ல இருந்து திரும்ப தமிழ், அந்த மாதிரிலாம் மாத்தீங்க அப்படின்னா இட் வில் டேக் சம் டைம். அதனால உங்களோட ஃப்ளூயன்சி லேக் ஆகும். சரளமா உங்களால பேச முடியாது. ஓகே, ஸோ இஃப் யூ வாண்ட் டு பிகம் மோர் ஃப்ளூவெண்ட், இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. யூ ஷுட் திங்க் இன் இங்கிலீஷ். அதை இங்கிலீஷ்லேயே திங்க் பண்ணி அப்படியே பேசிடுங்க. இப்போ நம்ம தமிழில் பேசும்போது நம்ம வேற ஏதாவது லாங்குவேஜ் யோசிக்கிறோமா? அந்த குடையை கொண்டு வா, நீங்க வா, அதை எடுத்துட்டு வா, நீ அங்க போ, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு தான் சொல்றோம். வேற ஏதாவது ஒரு லாங்குவேஜ்ல யோசிச்சு பேசுறோமா? கிடையாது. அதனால ஒரு மொழியை நம்ம பேசும்போது அதுலயே திங்க் பண்ணி பேச ட்ரை பண்ணுங்க. முதல்ல கஷ்டமா இருந்தாலும் போக போக அது பழகிரும். ஓகே, நெக்ஸ்ட் மிக மிக முக்கியமானது, தப்பு விட்டுறமேன்னு சொல்லிட்டு பயந்துராதீங்க. இது ரொம்ப பெரிய தப்பு. நீங்க பண்ற பெரிய தப்பாதான் தப்பை கண்டு பயப்படுவது. அதுதான் பெரிய தவறு. ஸோ டோன்ட் ஃபியர் மிஸ்டேக்ஸ். ஏன்னா இந்த மிஸ்டேக் அப்படிங்கிறது ஒரு காமனான ஒரு விஷயம். டோன்ட் வெயிட் ஃபார் த பர்ஃபெக்ட் இங்கிலீஷ். பர்ஃபெக்டான இங்கிலீஷ்காக நீங்க வெயிட் பண்ணாதீங்க. தப்போ கரெக்டோ, ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா ஒரு ஆமை மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போய் நம்ம ரேஸ்ல வின் பண்ணாலும் பரவாயில்ல, முயல் மாதிரி வேகமா ஓடி போய் தோக்குறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஓகே, பட் பயப்படாதீங்க எதையும் பார்த்து. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்குள்ளேயே நீங்க கேள்வி கேட்டுக்கணும். இதை கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் question and answer method. So this method will help you to improve your English. உங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்கணும். நேத்து நீ என்ன பண்ண? What did you do yesterday? அல்லது what did I do yesterday? So what am I going to do? நான் என்ன பண்ண போறேன்? Okay, what will I do tomorrow? நாளைக்கு நான் என்ன பண்ண போறேன்? shall I go there? நாங்க போலாமா? இந்த மாதிரி உங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டு நீங்களாவே அதுக்கு ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஐ வென்ட் டு த டெம்பிள் எஸ்டர்டே, ஐ மெட் மை ஃப்ரெண்ட் எஸ்டர்டே, ஐ வில் கால் யூ ஐம் கோயிங் டு கால் மை ஃப்ரெண்ட் டுமாரோ. இந்த மாதிரி உங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டு ஆன்சர் பண்ணிக்கோங்க. மற்றவங்க கிட்டையும் நீங்க கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்டு அவங்க ஆன்சர் பண்ணலாம், திரும்ப அவங்க உங்ககிட்ட கேள்வி கேட்கலாம். ஜஸ்ட் அவங்ககிட்ட ஒரு கான்வர்சேஷன் நீங்க பில்ட் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கோங்க, அடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்டையும் கேள்வி கேளுங்க. பட் இதுக்கு நம்ம பயப்படுறதுக்கோ, கூச்சப்படுறதுக்கோ, தயங்குறதுக்கோ, ஷையா ஃபீல் பண்றதுக்கோ ஒண்ணுமே கிடையாது. இது ஒரு லாங்குவேஜ். ஓகே, கத்துக்கிட்டு தான் ஆகணும். தமிழ் மாதிரி இது ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம தமிழ் பேசுற ஆட்கள் மத்தியில இருக்கோம். இதே இது நம்மளை சுத்தி இங்கிலீஷ் பேசுறவங்க இருக்காங்க, இல்ல வேற ஏதாவது அதர் லாங்குவேஜஸ் பேசுற பீப்புள் இருக்காங்க அப்படின்னா வாட் வில் யூ டூ? நீங்க என்ன பண்ணுவீங்க? நோ அதர் வே அப்படிங்கும் போது தானாவே இங்கிலீஷ் வரும். அப்ப அதை கொண்டு வர்றதுக்கு இப்பவே நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், காலேஜஸ்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும், அண்ட் தென் வேலைக்கு போகும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்கிலீஷ்னால எத்தனையோ பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்காம இருந்திருக்கும், அதனாலேயே அவங்க பின்தங்கி இருப்பாங்க. நிறைய நாலேஜ் இருக்கும், ஆனால் லாங்குவேஜ்ல ட்ரபிள் பண்றதுனால ஸோ நிறைய அவங்க பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? கடைசியா ஒன்று இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு டிப் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெக்கார்ட் யுவர் வாய்ஸ். உங்களோட வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணுங்க. எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்கு. டெய்லி ரொம்பலாம் வேண்டாம், ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அப்படியே ரெக்கார்டர் ஆன் பண்ணி, ஹாய், ஐ வென்ட் டு தி ஆஃபீஸ் டுடே அண்ட் தென் I was happy today, and then I met my friend, I had lunch, and then I went to the restaurant with my friends. அந்த மாதிரி சும்மா ஏதாவது ஒன்று இன்னைக்கு என்ன நடந்ததோ அது சும்மா கூட பேசுங்க. ஓகேவா? பேசி ரெக்கார்ட் பண்ணுங்க. அதை திரும்ப கேட்டு பாருங்க. கேட்கும்போது நீங்க எந்தெந்த இடத்துல தப்பு விடுறீங்க, தயங்குறீங்களா, பயப்படுறீங்களா, ப்ரொனன்சியேஷன்ல தப்பு இருக்கா, கிராமர்ல தப்பு இருக்கா, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்களாகவே கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? கடைசியா மிக மிக முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பி கன்சிஸ்டன்ட்.
பி கன்சிஸ்டன்ட் அப்படின்னா கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கன்சிஸ்டண்டா இருக்கிறது அப்படின்னா மாறாம இருக்கணுங்க. ஓகேவா? டெய்லி நம்ம வந்து மாறாம இருக்கணும். ஐ மீன் ஒரு 10 நிமிஷம் அல்லது ஒரு அரை மணி நேரம் டெய்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலும் அது தினமும் நடைமுறைப்படுத்துங்க. ஒரே நாள்ல நீங்க 10 மணி நேரம் படிக்கிறது வேஸ்ட். தினமும் நீங்க ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்பவே வந்து ஒர்த்தா இருக்கும். ஓகேவா? அதனால யூ ஷுட் பி கன்சிஸ்டன்ட். அவ்வளவுதான். இப்போ டெய்லி வந்து நீங்க பண்ண வேண்டிய வேலை என்ன தெரியுமா? ஒரு 10 மினிட்ஸ் வந்து கிராமருக்கு ஒதுக்குங்க. அதே மாதிரி பேசி பாருங்க. டெய்லி வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து பேசி பாருங்க. அதே மாதிரி லேர்ன் 5 நியூ வேர்ட்ஸ். புதுசா வந்து ஒரு சில வார்த்தைகளை வந்து நீங்க கத்துக்கோங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் வீடியோஸ் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நீங்க பாருங்க. ஸ்மால் பேராகிராஃப்ஸ் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து அதையும் பாருங்க. ஓகே. அதே மாதிரி திங்க் இன் இங்கிலீஷ் இதெல்லாம் வந்து நீங்களே பண்றது, பயப்படக்கூடாது. அதே மாதிரி இந்த கொஸ்டின் அந்த ரெக்கார்டுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆர் அதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் கூட வச்சுக்கோங்க. கடைசியா வந்து இந்த கன்சிஸ்டன்ட், அது நம்ம மனசை பொறுத்து தான் இல்லையா? ஸோ ஒரு half an hourல இருந்து 30 to 40 மினிட்ஸ், இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க டைமை. 30 to 40 மினிட்ஸ் அ டே, ஒரு நாளைக்கு வந்து யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் 30 to 40 மினிட்ஸ் டு லேர்ன் இங்கிலீஷ் பண்ணீங்க அப்படின்னா இதை மாறாம எவ்வளவு நாளுக்கு சார் நான் பண்றது, எவ்வளவு நாள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நீங்க எவ்வளவு நாள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? 1 வருஷம் 2 வருஷம்லாம் வேண்டாம். ஜஸ்ட் நான் சொன்னதை வந்து நீங்க 3 months ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சேனல்ல நிறைய கிராமர் வீடியோஸ் இருக்கு. புதுசு புதுசான வார்த்தைகள் நம்ம சேனல்ல இருந்து கத்துக்கலாம். எல்லாமே பண்ணலாம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்க. இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. 3 months 30 to 40 மினிட்ஸ் அ டே நீங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. டெஃபினெட்லி யூ கேன் see the improvement. நீங்க கண்டிப்பா பார்க்க முடியும். ஆஹா சூப்பரா நம்ம இங்கிலீஷ் பேசுறவே நீங்களே சொல்லுவீங்க. 3 months ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கூட நீங்க இதுல வந்து கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இருந்தது, உங்களால வந்து ஃபீல் பண்ண முடியுதா, என்னால இங்கிலீஷ் பேச முடியுது அப்படிங்கறத நீங்களாவே ஃபீல் பண்ணுவீங்க. மத்தவங்க சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. ஓகேவா? ஸோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது நான் ஃபாலோ பண்ண இந்த 10 டிப்ஸ் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்கிலீஷை பார்த்து பயப்படாதீங்க, தயங்காதீங்க, வெட்கப்படாதீங்க, தைரியமா பேசுங்க. ஒவ்வொருத்தராலையும் ஈஸியாக பேச முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. 3 மாதங்களுக்கு தினமும் 30ல இருந்து 40 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்க அப்புறமா சொல்லுங்க, செந்தில் சார் நான் சூப்பரா இங்கிலீஷ்ல பேசுறேன்னு நீங்களே சொல்லுவீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க சாதாரணமான ஆட்கள் கிடையாது. நீங்க சூப்பரா படிக்கக்கூடிய ஆட்கள், இங்கிலீஷ்ல பேசுற திறமை உள்ள ஆட்கள். ஏன்னா எல்லாரோட கமெண்ட்ஸ் நான் பார்க்க தான் செய்யறேன் இல்லையா? அதனால கண்டிப்பாக உங்களால் முடியும். யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். ஓகே. ஸோ இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றேன். ப்ராக்டிஸ் பண்றது உங்களுடைய வேலை. ஓகே. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.